வணக்கம் ஐயா, தயவு செய்து எங்களை விட்டுடுங்க. நாங்க உங்க ஆட்டத்துக்கு வரவே இல்லை. மற்றவங்களெல்லாம் கூட்டு வச்சு நீங்க ஆட்டம் ஆடிக்குங்க, எங்களை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிளாக் கொடி காட்டியிருக்கிறாங்க. நாங்க வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னோம். உங்க கூட்டணிக்குள்ளலாம் நாங்க வரேன்னு சொல்லவே கிடையாது அப்படின்னு 2 பேரும் பளிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் இப்போ தாவேகா சார்பா தோழமை கட்சிகள் கூட்டம், அந்த டீ பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கு நாங்க வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடி இருக்கிறாங்க. ஸோ இதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஏன்னா விஜய் அவர்கள் போட்ட கணக்கு வேற. இந்த தோழமை கட்சிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட்டினாரு, எதுக்கு கூட்டினாரு உங்களுக்கு தெரியுமா? வருகிற இடைத்தேர்தலை பத்தி நம்ம ஆலோசிக்கலாம் அப்படின்றதுக்காகவா? கிடையவே கிடையாது. ஏங்க, பல திட்டங்களை தீட்டணும், பட்ஜெட்டுக்கெல்லாம் தாக்கல் செய்யணும், இதுக்காக உங்க ஐடியா வேணும் அப்படின்றதுக்காகவா? கிடையவே கிடையாது. சரிங்க, நம்ம நம்ம உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருது, அதை பத்தி விவாதிக்கலாமா? அதுக்கா? கிடையவே கிடையாது. வேற எதுக்குதான்ப்பா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா புதிய கூட்டணி உருவாகணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அதிமுகவை சதைச்சிட்டோம். இப்ப இங்க திமுக கூட்டணி பிரிச்சுட்டோம். அப்புறம் யாரு? நம்ம தானே. அதுக்கப்புறம் என்னங்க, வாங்கங்க ஒன்னா சேர்ந்து நம்மளா பயணிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம், இந்த தோழமைகள் கட்சியுடைய கூட்டம் இதுக்கு மட்டும்தான் அப்படின்றதுல ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் போட்ட கணக்கு என்னன்னா, ஏன் நம்ம ஒரு புதிய கூட்டணி உருவாக்க கூடாது? தமிழ்நாட்டுல விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு. ஆட்சியில் அதிகாரத்திலே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியலே ஒரு ஆட்டத்தை ஆட்டிட்டாரு நம்மள விஜய் அவர்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம ஒரு புதிய கூட்டணியா ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வரக்கூடாது? வெளியில இருந்தே ஆதரவு தெரிவிச்சிருந்தா எப்படிங்க? எல்லாம் ஒன்னா வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணாரு, அழைப்பு கொடுத்தாரு. விசிகாவுக்கு, மதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎல் போன்ற கட்சிகளுக்கு என்ன பண்ணாருன்னா அழைப்பு கொடுத்தாரு. எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணாங்க, நேரில் போயிட்டு அழைப்பு எதுவும் கொடுத்தாங்க. ஆதவர்ஜனாவும் புசியானந்தும் போயிட்டு என்ன பண்ணாங்க, அழைப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா சிபிஐயும் சிபிஐ தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர முடியாதுங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இவங்க கிட்ட சொல்லிட்டோம், ஸோ மரியாதை நிமித்தமா முதலமைச்சர்கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சந்திச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இதுல அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெள்ள தெளிவா விஜய் அவர்களுக்கு உறுதிப்பட சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க சார், நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொன்னோம். ஏன் தந்தோம், எதுக்கு தந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், எக்காரணத்து கொண்டும் இங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு நாங்க ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை கொடுத்தோம். ஸோ இந்த ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எங்க கிட்ட எடுத்துக்க கூடாது. அது எங்களுக்கு பிடிக்க முடியாது. உங்க கூட ஆட்சியில நாங்க இல்ல, வெளியில இருந்து ஆதரவு தருவோம். நாங்க எப்போ வேணாலும் என்ன பண்ணுவோம், ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம். உங்க ஆட்சி சரியில்லாத ஆட்சி, தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிற அளவுக்கு உங்க ஆட்சி இருக்குதுன்னா அடுத்த செகண்டே நாங்க என்ன பண்ணுவோம், வெளியே வந்துருவோம், உங்களுக்கு ஆதரவுல தரமாட்டோம் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான உத்தரவாதத்தை விஜய் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க செய்திகள் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பக்காவா ஒரு பிளான் போட்டாருங்க. இந்த ஐயுஎல், விசிகா, காங்கிரஸ், அதே போல சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அப்படின்னு ஒரு உருவாக்கி, எப்படி திமுக இங்க மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்களோ அதே போல ஒரு கூட்டணியை கட்டமைச்சுடா இங்க அதிமுக அப்படின்றது காலி ஆயிருச்சு. ஏன்னா பெரும்பாலான எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, அதே போல முன்னாள் அமைச்சர்களை, மூத்த தலைவர்களை எல்லாரையும் பக்கம் கொண்டு வந்துட்டார் விஜய் அவர்கள். சோ இனி அதிமுக அப்படின்னு ஒண்ணு இதுக்கப்புறம் தான் புதுசா ஒண்ணு வளரணும், இருக்கிற கட்டமைப்புகள் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த பக்கம் திமுகவை அந்த மாதிரி ஒரு கபலீகரம் பண்ண பார்த்தாங்க. ஆனா திமுக அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கோட்டையா இருந்துருச்சு. திமுகவை அவங்களால சதைக்க முடியல. மாறாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, திமுகவை தான் நம்ம சதைக்க முடியல, திமுக கூட்டணியை சதைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு கூட்டணியை கட்டமைச்சுட்டா அதுக்கப்புறம் யாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் பக்காவா மாசான ஒரு பிளான் போட்டாரு. சோ இந்த பிளான் படி மதிமுக ஓகே சொல்லிருச்சு, விசிக ஓகே சொல்லிருச்சு, காங்கிரஸ் ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நாங்க தாவேகா கூட கூட்டணி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படிதான் டீல் போட்டே போறாங்க. கூட்டணிங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தான் கூட்டணி, யாரு வராங்களோ வரலையோ நம்ம 2 பேர் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறாங்க காங்கிரஸ்.
ஸோ அதுக்கப்புறம் விசிகாவும் ஐயுமல் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெளியில இருந்து தான் ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆனா இது வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய நெருடலாவே இருக்கும். பின்னாடி இவங்க கால வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால என்ன பண்ணலாம், இவங்கள ஆட்சி அதிகாரத்தை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. இதுல சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து என்ன பண்ணல, பங்கு பெறல. விசிக பங்கு பெற்றுச்சு, ஐயுமல் பங்கு பெற்றுச்சு. விசிக கூட திருமாவளவன் அவர்கள் முழு மனதோடு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நிர்வாகிகள் என்ன நிர்பந்தித்தாங்க, எனக்கு வேற வழி கிடையாது. அவர்களுடைய பெரும்பாலானோருடைய கருத்து அதுல ஓங்கி இருந்ததுனால இங்க ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க. அதனால நாங்க உள்ள போனோமே கண்டி எனக்கு விருப்பம் இல்லப்பா அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தவர் திருமாவளவன் அவர்கள். சோ அப்படி பார்க்கும்போது இப்போ விசிக ஐயுமல் போன்ற கட்சிகள் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றிருக்கிறாங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து இல்ல. விஜய் அவர்கள் என்ன பிளான் பண்றாருன்னா, இந்த வெளியில இருந்து ஆதரவு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு. ஏன்னா இதுல திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து விஜய அந்த அளவுக்கு அசைக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போனோம். ஏன்னா அவர் சொன்னாரு, இந்த ஆட்சி மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருக்கும் பட்சத்தில் நாங்க ராஜினாமா பண்ணிட்டு கூட என்ன பண்ணுவோம், வாபஸ் பெறுவோம். அதாவது அமைச்சரா இருக்கிற வன்னியரசை ராஜினாமா பண்ண வச்சுட்டு கூட நாங்க என்ன பண்ணுவோம், ஆதரவை வாபஸ் வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்த திருமாவளவர்கள் இந்த கருத்தை ஆழமா என்ன பண்ணாரு சொன்னாரு. சோ இதனால இங்க தாவேக்காவுக்கு கொஞ்சம் புளிய கரிச்சிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சிபிஐ சிபிஎம் விசிகா போன்ற கட்சிகள போயிட்டா திரும்பவும் நம்ம என்ன பண்றது அப்படின்றனால தான் இடைத்தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இடைத்தேர்தல் 6 மாசம், கிட்டத்தட்ட அடுத்த ஜனவரி மாசம் தான் இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கலாம். ஏன்னா நிலைமை இப்போ கைமீறி போற அளவுக்கு இருக்குது. தாவேக்கானுடைய சுயரூபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால மக்கள் அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரை நம்பி ஓட்டு போட்டோமோ, யார் வந்தா நல்லா இருக்குமோ, யார் வந்தா மாற்றத்தை கொடுப்பாங்களோ அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டவங்களும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜயனுடைய ஆட்சியினுடைய அவலம் இங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினசா என்ன பண்றது, கிளம்பிட்டு வந்துட்டே இருக்கு. இதனால அலர்ட்டான விஜய் அவர்கள் ஏன் இந்த வெளியில இருந்து ஆதரவு அப்படி இப்படின்றதெல்லாம் வேணாம், ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், இந்த கூட்டத்துல கூட்டணி முடிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துருவோம். அப்படி உள்ள கொண்டு வந்துட்டா எல்லாரையும் என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஐயா சொன்னார்ல, கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நான் எப்படிப்பா அந்த ஆட்சி செய்யற கட்சியை நான் விமர்சிக்க முடியும், அது கூட்டணி அதர்மம் இல்லையா, அது கூட்டணி தர்மத்தை மீற அளவு இல்லையா, அதனால நான் இப்ப விமர்சிக்கிறேன் அப்படின்னா சொன்னார்ல. சோ அந்த கூட்டணி தர்மத்தை விஜய் அவர்கள் யோசிச்சாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து விசிகா, மதிமுக, ஐயுமல், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்கிட்டா தமிழ்நாட்டுல இனி திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்ல அப்படின்னு பகல் கனவு காண்றாரு விஜய் அவர்கள். ஏன்னா கூட்டணி அமைச்சிட்டா மட்டும் இங்க ஜெயிச்சிட முடியாது அப்படின்றத உங்களுக்கு யார் எடுத்து சொன்னாங்க நம்மளுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அது திமுக கட்டமைச்ச ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை உடைச்சிட்டு தான் நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும், எப்ப வேணாலும் இது செதறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விஜயனுடைய நிலைப்பாடு அப்படின்றது அஸ்திவாரம் இல்லாம இருக்கு. ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. 1000 ஸ்கூலுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்துல இது குறைவா கொடுக்கப்பட்டது. இப்போ சிபிஎஸ்இக்கு அதிகப்படியான பர்மிஷன் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க தாவேக்கா அரசு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கையை திணிக்கிற வந்து என்ன பண்றாங்க, விஷயத்தை கொண்டு வராங்க. சோ இப்ப மறைமுகமா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிற ஒரு இடத்துல தான் இங்க தாவேக்கா இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது போல பல விஷயங்கள் தாவேக்கா இங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சதறாங்க. இன்னும் சொல்ல போனா அணு கனிம வளங்களை கன்னியாகுமரி மாவட்டத்துல இவங்க 2024 இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, அந்த இயற்கை வளங்களை சுரண்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்குழு மீட்டிங்ல தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தாவேக்கா அரசு இரட்டை நிலைப்பாடுல என்ன பண்றாங்க, அப்படியே டபாயிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா அரசு என்ன பண்றாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதமான சில காரியங்களை செய்யறாங்க. சோ இதனால இந்த கட்சிகள் எல்லாம் என்னைக்குனா ஒரு நாள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரத்தை கூடி பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது.
ஸோ மூஞ்சிக்கு நேரா சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளா இந்த கூட்டத்துக்கு நாங்க வரமாட்டோம், நாங்க கலந்துக்க மாட்டோம், எங்களுக்கு அது அவசியம் கிடையாது, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரணும், அவ்வளவுதான். அந்த நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா இருக்கிறோம். சோ இதுக்காக நாங்க கூட்டத்துக்கெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க, எங்களை என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பதிலடி கொடுத்துட்டாங்க. சிபிஎம் தலைவரும் சிபிஐ தலைவரும் ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. சோ இதனால இந்த கூட்டத்துல அவங்க கலந்துக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அவர்களை நேர்ல சந்திச்சு இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க சார், நாங்க உங்க கட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம்னு சொன்னோம், கூட்டணிக்குள்ள வரோம்னு நாங்க சொல்லல. ஒருவேளை நீங்க வர்றவங்களை ஏத்துக்கங்க, நாங்க வேணாம்னு சொல்லல, ஆனா நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஎம் ஒதுங்கிட்டாங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் உடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு வந்தார். இப்போ இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவர் கூட்டத்துல கலந்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு, கூட்டணிக்குள்ள போவேன் அப்படின்னு சூசகமா சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த பட்சத்துல இப்ப சிபிஐ சிபிஎம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உள்ள போகல. சோ இப்ப இவரும் உள்ள போவாரா போக மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கூட்டத்துல கலந்துப்பாரா, கலந்துப்பேன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இவங்களுடைய நிலைப்பாடு இப்ப மாறி இருக்குது. இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த விசிக, மதிமுக, ஐயுஎல் போன்ற கட்சிகள் இந்த கூட்டத்துல கலந்துக்க போறாங்க. இது கூட்டணியா உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை கூட்டணி உருவானா விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா சிபிஐயும் சிபிஎம்மும் உள்ள வரல. இவங்களுடைய நிலைப்பாடு தான் இவருடைய நிலைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆதரவு கொடுத்தாங்க இந்த தாவேகா கட்சிக்கு. இப்போ இவர் கூட்டணிக்குள்ள போவாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த கூட்டத்துல என்னென்ன விவாதிக்க போறாங்க அப்படின்ற விஷயமும் இப்போ வெளியே வரதுக்கு தயாரா இருக்குது. இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.